Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சரண் மேகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீட் பரோட்டா எம்டி சால்னா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நான் வீடியோ கடைசியில் எப்படி எம்டி சால்னா செய்கிறதுன்னு காமிச்சிருக்கேங்க. நம்ம மைதாவில் செய்கிறத விட இந்த மாதிரி கோதுமை மாவில் வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்தி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க. தேவையான அளவு உப்பு, நான் இந்துப்பு யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் பிங்க் கலரில் இருக்குது. உப்பு போட்டு நல்லா கலக்கிக்கலாம். ட்ரையாக மாவு இருக்கும் போதே உப்பை கலக்கிக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் பரோட்டா சாஃப்டாக வரணும் அப்படின்னா இன்னும் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். நல்லா சிந்தட்டிக் கிளாத் எடுத்துகிட்டு இந்த கோதுமை மாவை சலிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதில் பரோட்டா செஞ்சிங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். நான் எண்ணெய் விட்டு நல்லா எல்லாத்தையும் ட்ரையாக இருக்கும் போதே கலக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு நீங்கள் பிசைகிறத விட இன்னும் கொஞ்சம் இது சாஃப்டாக பிசையணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிருங்க. மாவு பிசைஞ்ச பிறகு 1லேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கலாங்க. நான் ஊற வச்ச பிறகு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் நல்லாவே ஊறி இருந்திருக்கு. 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் தாராளமாக நீங்கள் ஊற வைக்கலாங்க. எந்த அளவுக்கு மாவு ஊறி இருக்கோ அந்தளவுக்கு உங்களுக்கு பரோட்டா சாஃப்டாக கிடைக்கும். மாவு காஞ்சி போகாமல் மட்டும் மேலே எண்ணெய் தடவிட்டு நல்லா பார்த்துக்கோங்க. மூடி வச்சுருங்க. மாவு ட்ரை ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி எடுத்து நல்லா இழுத்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பரோட்டாவில் அந்த ஸ்ட்ரெச் கிடைக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட வீட் பரோட்டா செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து எப்படி பரோட்டா தேய்க்கலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கீழே நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. உங்களால் அந்த மாவை எந்த அளவுக்கு மெல்லிஸாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அது ஷேப் முக்கியம் இல்லைங்க, எந்த ஷேப்பில் வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஆனால் மெல்லிஸாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா மேலே ஒரு கோட்டிங் எண்ணெய் தடவிக்குவோம். அப்போ தான் நம்ம லேயர் மடிக்கும் போது அந்த லேயர் அப்படியே இருக்கும், இல்லாட்டி ஒட்டிக்கும் ஒன்றோட ஒன்று. அப்போ தான் நம்ம பரோட்டா எடுக்கும் போது நமக்கு லேயர் தனித்தனியாக பிரிஞ்சு வரும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எண்ணெய் தடவிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பேப்பரில் விசிறி மடிக்கிற மாதிரி ஒரு பக்கமாக இருந்து மடிச்சுட்டே போங்க. திரும்பவும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட். எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பரோட்டாவில் உங்களுக்கு லேயர் கிடைக்காது. இந்த மாதிரி முழுசும் மடித்து முடித்த பிறகு மாவை கொஞ்சமாக இழுத்துக்கோங்க. அப்படி எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இழுத்துக்கோங்க. இப்போ நம்ம சுருட்ட போகிறோம். ஒரு பக்கமாக இருந்து ரோல் பண்ணிகிட்டே வரணும். அப்படியே அடுத்து இது ஒரு நோட் பண்ணக்கூடிய ஸ்டெப்புங்க. லாஸ்ட்டாக கொண்டு சென்டரில் ஜாயின் பண்ணிடணும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிரிஞ்சிடும். இப்போ நம்ம பரோட்டா மாதிரி தேய்ச்சி எடுத்துக்குவோம். நீங்கள் ரொம்ப திக்காகவும் போட வேணாம், ரொம்ப மெலிசாகவும் போட வேணாம். உங்களுக்கு தெரியும்ல பரோட்டா எந்த ஸ்டேஜில் இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதை தோசைக்கல்ல போட்டு எடுக்க போகிறோம். தோசைக்கல் சூடாயிடுச்சு. தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு நம்ம தேய்ச்சி வச்சுருக்க அந்த மாவை, பரோட்டா மாவை அதில் போட்டுடுறோம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா தீஞ்சிடும்.
ரொம்ப மொத்தமாக போட்டிங்க அப்படின்னாலும் உள்ளே குக் ஆகிறதுக்கு உங்களுக்கு லேட் ஆகும். ஒரு பக்கம் குக் ஆகிடுச்சுங்க, நான் திருப்பி விடுறேன். பாருங்கள் லேயர் அழகாக தெரியுது. இந்த மாதிரி சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி தட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லேயர் நல்லா பிரிஞ்சு வந்துடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக லேயர் தெரியுதுன்னு. நம்மளோட சுவையான வீட் பரோட்டா வீட்டிலே செஞ்சாச்சுங்க. ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அடுத்து இதுக்கு டேஸ்டான எம்டி சால்னா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சால்னா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா வறுத்துருக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிறோம் கடாயில். எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன், கசகசா 1 டீஸ்பூன், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். பட்டை 2 இன்ச்சு அளவு, கிராம்பு 3, ஏலக்காய் 3 போட்டிருக்கேன். கருகி போகாமல் அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. அடுத்து பிரிஞ்சி இலை 2 கிள்ளி போட்டிருக்கேன். அடுத்தது இஞ்சி பூண்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய், எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க அடுப்பு சிம்மில் வச்சுட்டு. அடுத்து தேங்காய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். அதையும் ஒரு 1 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஆற விட்டு நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து சால்னா நல்லாயிருக்கும். கொஞ்சமாக பொட்டுக்கடலை போட்டுக்கிறேங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போட்டு பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்தது தாளிக்க போகிறோம் சால்னா. 1 ஏலக்காய், 1 கிராம்பு, 1 பட்டை, சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. நம்ம ஏற்கனவே எல்லாமே அரைச்சாச்சு. இது ஒரு ஃப்ளேவருக்காக இதில் லைட்டாக எண்ணெயில் போட்டிருக்கோங்க. அடுத்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், 2 மிளகாய் போட்டிருக்கேன். கருவேப்பிலை, வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி நீட்ட வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும் உங்களுக்கு, அப்போ தான் சால்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். 2 பெரிய தக்காளிங்க. தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா நம்ம உப்பு போட்டுடலாம். அதனால் சால்னாக்கு தேவையான உப்பு நம்ம இப்போவே சேர்த்துக்கிறோம். தக்காளி நல்லா ஜூஸியாக வதங்கணும் உங்களுக்கு. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கின பிறகு கொத்தமல்லி கீரை, புதினா இலைகள் போட போகிறோம். போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் அந்த இலைகள்லாம் சுருங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க. கொத்தமல்லி புதினா நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள், சீரகத்தூள், கொத்தமல்லி தூள், அதாவது தனியா பவுடர் எல்லாத்தையும் போட்டு நல்லா அதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அடி பிடிக்காமல் பார்த்து அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க.
இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் அதில் சேர்க்க போகிறோம். பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்ச நேரம் வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம சால்னாக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கிறோங்க. உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டு அந்த எண்ணெய் மேலே சுருண்டு வர அளவுக்கு கொதிக்க வச்சிங்க அப்படின்னா உங்களோட சுவையான எம்டி சால்னா தயாராகிடுச்சிங்க. நம்ம தேங்காய் போட்டிருக்கனால கொஞ்சம் பொங்கி வரும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு கொதிக்க ஆரம்பித்தோடனே ஹை ஃப்ளேமில் கூட வச்சுக்கோங்க. பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. உங்களுக்கு அந்த சால்னா கலர் கூட சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜ் வந்தோடனே உங்களோட சால்னா தயாராகிடுச்சிங்க. சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் திக்காகணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ சுவையான எம்டி சால்னா தயாராகிடுச்சிங்க. இந்த சால்னா பார்த்திங்கன்னா பரோட்டாவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பரோட்டா சப்பாத்திக்கு, இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு பெஸ்ட் காம்பினேஷன் அப்படின்னா பரோட்டாக்கும் சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இந்த மாதிரி பரோட்டாவும் சால்னா வச்சு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.